ஹலோ தம்பி, ஆட்டோ வருமா? கூப்பிட்டா வருமா என்ன? அது வராது, நான் தான் ஓட்டணும். எங்க போனோம்? அது கூட நீ தான் சொல்லணும். என்ன ஊருக்கு பூசா? கரெக்டா சொல்லிட்டே தம்பி. அப்படியே எனக்கு ஒரு வீடு கூட வேணும். ஏய், என்ன புரோக்கர் நினைச்சிட்டியா? சென்னையில இருந்து சேலம் வரைக்கும், மதுரையில இருந்து மன்னார்குடி வரைக்கும், மீனாட்சி காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், நியூ காலேஜ், பச்சைப்பா காலேஜ் வரைக்கும் யார கேட்டாலும் சொல்லுவாங்க ஸ்டீல் பாடின்னு. என்ன டச் பண்ணி பாக்குறியா? ஏய் ஏய், ஐடியா. இவனை ரூம்மேட்டா சேர்த்துட்டா வாடகை பாதியா குறைஞ்சிருமே. ஹலோ, நான் பேசும்போது நீ ரஃபா பேசி இருந்த, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டேன். பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கிற, ஆளு நல்லாதான் இருக்கிற. உட்காரு, வீட்டை காட்டுறேன். இந்த சிட்டில யார பத்தி வேணாலும் பேசு, அவங்க சத்திய ஆளுங்க. அவங்கள பத்தி பேசுன சாகடிச்சிருவானுங்க. இங்க பாரு, அங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட், ரவுடிங்க மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஜாகிரதை. கிளம்பிட்டானுங்க ஐயா, கிளம்பிட்டானுங்க. என்ன? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கணேஷ். ஃபிளாட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். ஹலோ ஹலோ ஹாய். ஹலோ, சாரி சார், நீங்க இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்கன்னு தெரியாது. உட்காருங்க சார். ஓ இல்ல, பரவாயில்ல, நான் ஃபிளாட் பார்க்க உட்காருங்க. வந்திருக்கேன். பரவாயில்ல, உட்காருங்க. உங்க ஃபிளாட் எங்கே போகுது? உட்காருங்க. ஃபிளாட்டை பார்க்கணும். வர ஃப்ரெண்ட்ஸ். என்ன திமிர் அவனுக்கு? அந்த ராமோட ஆளுங்க அடிச்சுட்டாங்கடா. என்ன அப்படியே ஸ்டைலா ஷர்ட்டை மாத்தி போட்டா விட்டுருவானுங்க நினைச்சியா? கொன்னு இருப்பானுங்க. நான் இருந்தனால பொழைச்சுக்கிட்டேன். இங்க கடல்லாம் இருக்கு தெரியும்ல, அப்படியே தூக்கி போட்டுருவானுங்க. ஃபிளாட் எங்க? மேலே. ஏய், நானே பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்ன வரும்போது இவ்வளவு பிரச்சனை பண்றியே? போ போ, என்ன ஆகுமோ? இந்த பாரு, நீ என் பிளாட் தான் தங்க போற தெரியும்ல. என்னது அழகான பொண்ணு பார்த்தா இருக்கணுமா? மேனேஜர் இருக்கா உனக்கு? ஏன் அவ்வளவு ஸ்பீடா வர? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பொண்ணு லட்டு மாதிரி இருக்கா, ஒரு இடி இடிச்சு லவ் பண்ணலாம் பிளானா? பொண்ணு லவ் பண்ண வைக்கிறது அவ்வளவு ஈஸி நினைச்சியா நீ? ஹேண்ட்ஸமா இருக்க நினைப்பா உனக்கு? நான் இவ்வளவு பேசிட்டு இருக்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறியா? இடிச்சது நான் இல்ல. அப்போ நானா? ஏ ஆட்டோ, என்ன பத்தி சொல்லு. என்ன சொல்றது? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு. ஆமா, இவங்களுக்கு தான் இங்க பெரிய இது. இதுனா பெரிய ரவுடின்னு சொன்னேன். புரிஞ்சுதா? இனிமே என்கிட்ட ஜாக்கிரதையா இரு. கேர்ள்ஸ் ஃபாலோ மீ. அம்மாடியோ, இவன் கண்ணுல காந்தம் இருக்கு. கையை விடுறியா? எம்எல்ஏ லவ் இருக்கிறதுனாலதான் இங்க கைய வைக்கிறா. நான் தான் அவகிட்ட லவ் சொல்லணுமா, அதனால இப்படி எல்லாம் சொல்றா. டேய், உனக்கு எங்க மாட்டேன் பேசிட்டு இருக்கிறது? ஏய், எவன்டா அது? என்ன சொல்லுது? தம்பி, இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க பிள்ளைங்களை உயிரோட பாத்துக்க முடியாது. ஐயோ வேணாம் சார். தம்பி, அவங்கள போட்ட மாதிரி இவங்க 4 போடு போடுங்க. அப்பதான் புத்தி வந்து படிப்பாங்க. தேங்க்ஸ்ண்ணா. இங்க யாருமே செய்யாத வேலையை நீங்க எங்கிருந்தா வந்து செஞ்சிருக்கீங்க. ஏய், எல்லாரும் அந்த அன்னைக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாரிங்க அண்ணே, நான் பாக்கதானே இப்படி எல்லாம் இருக்கேன். ஆனா நான் ரொம்ப நல்லவனே. உன்னை சாதாரணமா நினைச்சிட்டேனே. ஐயோ என்ன மன்னிச்சிருந்தே. அப்பதான் நான் பிராமிஸ் தானே சொல்றேன். அப்ப எழுந்துக்கிறேன். ஐயோ அடிக்காதண்ணே, அடிக்காத. நான் ஸ்டீல் பாடின்னு சொன்னேன்ல, உந்ததானே ஒரிஜினல் ஸ்டீல் பாடி. நான் ஸ்டீல் பாடின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ஓவர் தான் எனக்கு தெரியும்ண்ணே. இங்க கடல் இருக்குன்னு சொன்னல, நான் வேணா அங்க போய் ஊந்து செத்துறேண்ணே. ஆனா நீ மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீன்னு வச்சுக்க, நான் மூடின்னு ஒழுங்கா உங்ககிட்ட வேலை செய்யறேண்ணே. கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? அவங்க சத்யாவோட ஆளுங்களா? நீங்க சத்யாவை பத்தி கேக்குறீங்களா? எதுக்கு சார்? இல்ல, பேர் எங்க கேள்விப்பட்டேன், அதனால கேட்டேன். இவனுங்க லோக்கல் ரவுடி சார். சத்யாவோட பேர் சொல்லி கரெக்டா பண்ணிட்டே இருப்பானுங்க. இவனுங்க மட்டும் சத்யாவோட ஆளுங்களா இருந்தா இந்த காலனியே ஒரு வழி பண்ணிருப்பாங்க.
உங்க பேரு? என் பேர் சுப்பிரமணி. என்ன பண்றீங்க? நாங்க கான்ஸ்டபிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது என் வைஃப் லட்சுமி. வணக்கம். வணக்கம். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து 1 வாரம் தான் ஆகுது. அது சரி, ரவுடிங்ல இந்த போடு போட்டீங்களே, நீங்க யார் சார்? என் பேர் கணேஷ். வேலை தேடி இந்த சென்னைக்கு வந்திருக்கேன். எனக்கு இங்க சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. நாங்க இருக்கோம்னா. ஆமா, நான் கூட இருக்கேன். ம். ஏய் நிறுத்து, இங்க நிறைய பேர் இருக்காங்க, நீ எதுக்கு எக்ஸ்ட்ரா? கிளம்பு. ஏய் எல்லாம் கிளம்புங்கப்பா, போங்கப்பா. அண்ணே நம்ம கிளம்பலாமாண்ணே? சரி வா. என்னம்மா? உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னா. வா உள்ள வா. உனக்கு எதுக்குமா சிரமம்? சிரமம் என்னன்னா இருக்கு? ஓடுறதுக்கு கடவுள் காலை கொடுக்கலனாலும் சமைக்கிறதுக்கு கையை கொடுத்திருக்கானே. அடுத்தவங்க பசியை தீக்கிற மனசு எல்லாருக்கும் இருக்காதுல்ல. வா. நல்லா தெரிஞ்சு 2 பேரும் தான் எடுத்து வந்திருக்கேன். பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன். ஐயோ நிறைய இருக்கும் போல இருக்கே. ஐயா வெறும் பருப்பா இது. நாளைக்கு வரும்போது நல்ல சிக்கன் 65 எடுத்துட்டு வந்துருந்தேன். ஏய், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். தங்கச்சிக்கு அண்ணன் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. குட் நைட்ண்ணா. குட் நைட். சாப்பாடு எனக்காக தான் கொண்டு வந்தியா? ஆமா. அப்படின்னா அப்போ நாய் நரியெல்லாம் திட்டினியா, அதெல்லாம் சும்மா தானே? அண்ணே அண்ணே அண்ணே, பிரியா எனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சீ, உனக்கு இல்ல, வேற யாருக்கு? உன் ஃப்ரெண்டுக்காக. அவரு சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு கொண்டு வந்தா. பொண்ணா? இந்த பிளாட்ல என்ன தவிர உனக்கு வேற யார் கொண்டு வந்தா? பயம் இல்லாம வெக்கம் இல்லாம யார் கொண்டு வந்தது? இந்த பிரியா பத்தி சரியா தெரியல அவளுக்கு. யாரு யாரு? நான் தான் கொண்டு வந்தேன். நீயா? நீ யாருக்குமே தப்பிச்சிட்ட. சரி, உனக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சமாவது சாப்பிட திருப்தியா இருக்கும். நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல. சாப்பிட மாட்டேன்னு சொன்னா எனக்கு அழுக வந்துரும். அப்படின்னா இந்த ஆட்டோ கொடு. தேங்க்ஸ் அண்ணே, நான் ரெடி. நாய்க்கு வச்சாலும் வெப்பனை தவிர இவனுக்கு வைக்க மாட்டேன். இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஏண்டி, அவன் யாருன்னே தெரியாது, அவனுக்கா ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு போற? தப்பு இல்ல? அம்மா, பிடிக்காம செஞ்சா தப்பு. நான் பிடிச்சுதான் இதெல்லாம் செய்யறேன். கணேஷ், உன்னை நாளைக்கு பாத்து. என்ன சொல்ற? இதெல்லாம் உனக்கு புரியாது, போ. தேங்க்ஸ். என்ன? நீ இப்படி பண்ண நான் நினைக்கல. என்ன பண்ண? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுன்னு கேக்குறியா? நீ எதை பத்தி பேசுற? எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. போய் படுத்துக்க, அதுவா வரும். படுத்தாலும் வர மாட்டேங்குது. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நிமிந்து நின்னு கேளு, செய்யறேன். என்னது? நான் ஒருத்தனை லவ் பண்றேன். எவனோ செத்தான் பாவம். என்னது? அது நீ லவ் பண்ணவனுக்கு தெரியுமா? சொல்லலான்னா பயமா இருக்கு. அப்ப சரி விட்டுரு. விட்டுலான்னா கவலையா இருக்கு. அவன் பேர் என்னன்னு சொல்லு, நான் பேசுறேன். உன் தொல்லை ஓடும். கண்ணுமுடி சொல்லுவா. பேர் சொல்றதுக்கு கண்ணு மூடணுமா? கொஞ்சம் தைரியம் வரும். சொல்லு சொல்லு. கொசு கடிக்குது, காதல் வருது. கொசு கடிச்சாலும் காதல் வந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். தூக்கம் வராம போயிடும். அதுக்கு காரணம் நீதான். என் மனசுல இருக்கிறது நீதான். பிரியா, பிரியா, உன் மனசுல எனக்கு இடம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பிரியா, கிட்டவா பிரியா. போடா நாயே. என்ன பண்ண போற? கிட்ட போனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும்.
நம்மள எக்ஸசைஸ் பண்ணா தானா வருவான். 1 2 3 4 5 6. ஹலோ பத்துட்டோம். ஹாய், குட் மார்னிங். டெய்லி நீ எக்ஸசைஸ் பண்றியா? நல்ல பழக்கம். ஆமா, உனக்கு அந்த பழக்கம் இருக்கா? என்னது பழக்கம் இருக்கா? எக்ஸசைஸ் பண்ணலனா அன்னைக்கு பூரா எனக்கு வேலை செய்யறதுக்கே தோணாது. நேத்து ராத்திரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லன்னா நான் டெய்லி 4 மணிக்கு எந்திரிப்பேன். வெரி குட். எக்ஸசைஸ் பண்ற பொண்ணுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வொர்க் அவுட் ஆகுது. பாடி ஃபிட்டா இருக்கு. அப்படியா? இங்க நல்லா இருக்கா? இங்க நல்லா இருக்கா? ஏமா கொஞ்சம் அடக்கி வாசி. சில பொண்ணுங்க இருக்காங்க, காலையில 10 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எந்திரிச்சதுமே டிவி முன்னாடி உட்கார்ந்து சீரியல்ஸ் பாப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ணுங்கன்னா விடிய காலையில எழுந்திருச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு அம்மா அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்டு அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அம்மா என்ன பண்ற? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நம்ப சொல்றியா? தினம் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்ப. பெட் காஃபி கொண்டு வந்து எந்திரிமான்னு 10 வாட்டி எழுப்பினாதான் எந்திரிப்பேன். இன்னைக்கு என்ன காலையில 6 மணிக்கே எந்திரிச்சிட்ட? அதிசயமா இருக்கு. ஹலோ, இதான் ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸா? அம்மா இப்படிதான் ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜோக் பண்றது அம்மா இல்ல, நீதான். டெய்லி 10 மணிக்கு எழுந்துக்கிற பொண்ணு 5:30 மணிக்கெல்லாம் எதுக்கு எழுந்திருச்சான்னு புரியலையா?